வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் கண்ணாடி நெஞ்சில் கல்வீசி சென்றாள் நாவல் பகுதி 22. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போகலாம். அருந்ததியின் மனதின் ஒரு மூலையில் கூட தானும் தன் நினைவுகளும் இல்லை என்று அறிந்த சுதாகருக்கு அவளது பதில் கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது. அவன் தலை குனிந்து நின்றான். அருந்ததி மெல்ல திரும்பி தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளை ஏறிட்டு பார்க்கும் சக்தி கூட இப்போது சுதாகருக்கு இருக்கவில்லை. அருந்ததி தன் அறைக்குள் வந்து அறைக்கதவை சாத்தி தாளிட்டாள். சுதாகரை பரிதாபமாக பார்த்தார் அத்தை. சுதாகர், நீ போய் படுத்து தூங்கு என்று கூற, சரிம்மா என்றவன் அறைக்குள் சென்று அறைக்கதவை சாத்தி தாளிட்டான். மறுநாள் காலை வேகமாக எழுந்த அருந்ததி தன் வேலைகள் அனைத்தையும் வேகமாக முடித்தாள். அவள் டீ போட்டு அனைவருக்கும் எடுத்து வரும்போதுதான் கல்யாணி அறையிலிருந்து வெளியே வந்தாள். குட் மார்னிங் அருந்ததி என்றாள். குட் மார்னிங் கல்யாணி என்று அருந்ததியும் பதில் அளிக்க, அருந்ததி சேலை உடித்து எங்கோ செல்ல தயாராக இருப்பதை கண்ட கல்யாணி, அருந்ததி எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டாள். இல்ல, அவருடைய சாருக்கு உடம்பு முடியலல்ல, அதனால அஞ்சனா குட்டிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்றாள் அருந்ததி. அருந்ததி, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற வரைக்கும் வைராவை நான் பாத்துக்கவா என்று கேட்டார் அத்தை. இல்ல அத்தை, அவ பழக்கம் இல்லாதவங்க கூட தனியா இருக்க மாட்டா என்று அருந்ததி கூற, அவள் அத்தை என்று உரிமையோடு கூறியதும் சுதாகரின் அம்மா, கல்யாணி, சுதாகர் மூவரும் அதிர்ந்து போயினர். தன் தவறை உணர்ந்த அருந்ததி, சாரிங்க, உங்களை பார்க்கும்போது என்னுடைய அத்தை மாதிரியே இருக்கீங்க, அதுதான் உரிமையோட அத்தைன்னு சொல்லிட்டேன். நான் அத்தைன்னு கூப்பிடுறதுல தப்பெதுவும் இல்லைல்ல என்று கேட்டாள் அருந்ததி. அதனால என்னம்மா, நீ அத்தைனை கூப்பிடு என்றார் அத்தை. சரிங்க கல்யாணி, நான் சமையல் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். டிஃபனை நீங்க எடுத்து சாப்பிடுங்க, எல்லாம் டேபிள் மேல இருக்கு என்று கூறிய அருந்ததி, வாடா வைரா, நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் என்று கூறியபடியே வைராவை தூக்கி கொண்டாள். அப்போதுதான் தர்மாவின் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அவனது காரை கண்டதும் அருந்ததி வேகமாக வாசலுக்கு வந்தாள். அவள் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சோ என்று பயந்தாள். அவள் வாசலில் வந்து நிற்கும் போதுதான் தர்மா தன் காரில் இருந்து இறங்கினான். ஆனால் அவன் முகம் அப்படியே 1000 சூரியன் உதித்தது போல் பிரகாசமாக இருப்பதை கண்டு வியந்தாள் அருந்ததி. தர்மா வேகமாக ஓடி வாசலுக்கு வந்தான். அவன் அப்படியே அருந்ததியை தூக்கி ஒரு சுற்று சுற்றிவிட்டு கீழே நிறுத்தினான். அருந்ததி 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 என்று கூறியவன் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தான். சுதாகர் பொறாமையோடு அவர்களை பார்த்தபடி நின்றான். கல்யாணி ஒரு புன்னகையோடு தர்மாவின் அந்த செய்கையை பார்த்து ரசித்தாள். சுதாகரின் அம்மா தலை குனிந்து நின்றார். வீட்டில் இப்படி ஒரு விருந்தாளிகள் இருப்பதை தர்மா மறந்தே போயிருந்தான். வீட்டினுள்ளிருந்து ஓடி வந்த வைரா, அப்பா என்னையும் தூக்கி சுத்துங்க என்று அடம் பிடிக்க, தர்மா வைராவை தூக்கி ஒரு முறை சுற்றிவிட்டு தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். என்ன தர்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? தலைக்கால் எதுவும் புரியல சந்தோஷத்துல என்று கல்யாணி கேட்கும் போதுதான், ஓ சாரி, இவங்க வீட்டுல இருக்காங்கல்ல என்று அருந்ததியிடம் மெல்லிய குரலில் கேட்ட தர்மா,
சாரி கல்யாணி, நீங்க இருக்கிறதையும் மறந்துட்டேன், சாரி சாரி என்றவன் அருந்ததியை தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே வீட்டினுள் வந்தான். அது வேற ஒண்ணும் இல்ல சிஸ்டர், எங்க சாருக்கு உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் எதுவும் கிடையாது, அவர் சும்மா நடிச்சிருக்காரு என்றான். அதை கேட்டதும் அருந்ததி புரியாமல் விழித்தாள். என்னங்க சொல்றீங்க என்றாள் அருந்ததி. ஆமா அருந்ததி, சார் நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிட போறாராம். அவருடைய சொந்த ஊர்ல 2 கம்பெனி இருக்கு. அவரு அதை பார்த்துக்கிட்டு சொந்த ஊர்லயே செட்டில் ஆயிட போறாராம். இந்த ஆபீஸ் பொறுப்பை யார்கிட்டயாவது கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்கு தகுந்த ஒருத்தரை தேர்வு பண்றதுக்காக அவர் போட்ட நாடகம் தான் இது. வேணும்னே அவருடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் ஆன மாதிரி ஒரு நாடகத்தை போட்டிருக்காரு. அவருக்கு அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் ஆனதா அவர் நாடகம் போட்டிருக்காரு. அவர் அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டல் கூட அவருடைய ஹாஸ்பிட்டல் தான். அது கூட எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் கூட அவரோடதுன்ற விஷயம். எனக்கு தகவல் சொன்ன மாதிரியே நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற இன்னும் 4-5 பேருக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. சார் தான் அவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்காரு. சாரோட அக்கௌண்ட் பிளாக் ஆனதும் சாருக்கு தலைக்கு மேல கடன், அதனாலதான் அவருக்கு சீக்கிரமா இப்படி அட்டாக் வந்துடுச்சு, அதனாலதான் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்க யாரும் சாருக்கு உதவ கூட தயாராகல. இப்ப நம்ம காசை கொடுத்தா அந்த காசு கூட நமக்கு மிஞ்சாதுன்னு சொல்லி ஒதுங்கியே இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய இந்த நடவடிக்கை எதுவும் எனக்கு தெரியல. அப்படியே எனக்கு சந்தேகம் வந்திருந்தா கூட நான் கண்டிப்பா உதவி பண்ணிருப்பேன். ஏன்னா சாரோடைய உயிரை காப்பாற்ற வேண்டாமா? நான் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த காசை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா கடைசியில சார் இந்த ஆபீஸை பாத்துக்கிறதுக்காக என்ன தேர்வு பண்ணிட்டாரு எனக்கு தலைக்கால் புரியல. அவரு எங்க எல்லாரையுமே பக்கத்துல கூப்பிட்டு, எனக்கு அட்டாக் எதுவுமே இல்லை, நான் தமிழ்நாட்டில் போய் செட்டில் ஆக போறேன், இந்த ஆபீஸை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப பொறுப்பான ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் தேவைப்பட்டாரு, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன்னு சொன்னதும் மத்தவங்க முகத்துல ஈ ஆடல. இந்த ஆபீஸ் பொறுப்பை என்கிட்ட கொடுக்கறாருன்னு சொன்னா என்ன ஒரு வேலைக்காரனா வைக்கல, என்ன பார்ட்னரா பாக்குறாரு. ஒரு 5 வருஷம் மட்டும்தான். அந்த 5 வருஷமும் இந்த ஆபீஸ்ல இருந்து கிடைக்கிற வருமானத்துல அவருடைய ஷேரை, அவர் எடுத்திருக்க லோனை அடைச்சா போதும். 5 வருஷத்துல லோன் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த ஆபீஸ் நமக்கு தான் சொந்தம், முழுக்க முழுக்க நமக்கு தான் சொந்தம். முன்னாடியே லோனை அடைச்சு முடிச்சுட்டா சீக்கிரமாவே இந்த ஆபீஸ் நம்ம பேருக்கு வந்துடும். என்னால எதுவுமே நம்ப முடியல, ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்குது என்று தர்மா வியப்போடு கூற, அதை கேட்டபடி நின்றிருந்த கல்யாணி, இந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட மனுஷனுங்கெல்லாம் இருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் என்று வியப்போடு கூறினாள் கல்யாணி. அப்புறம் இருந்தது, இன்னைக்கும் ஆபீஸ் லீவுன்னு சார் சொல்லிட்டாரு. நாளைக்கு அவரும் குடும்பமும் ஊருக்கு கிளம்புறாங்க. நாளைக்கு ஆபீஸ் வந்து பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் புறப்படுறதா சொல்லியிருக்காரு என்றான் தர்மா. தன் கண் எதிரிலேயே தன் முன்னாள் மனைவியின் வாழ்க்கை உயருவதை கண்டு மௌனமாக நின்றான் சுதாகர். அவன் மனதில் பொறாமை என்ற தீ எரிந்து கொண்டேதான் இருந்தது. சரி இருந்தது, நான் உடனே கிளம்பி ஆகணும். சார் அவருடைய வீட்டுக்கு என்ன போக சொல்லி இருக்காரு. நான் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் என்றவன் வைராவை அருந்ததியின் கரத்தில் கொளுத்து விட்டு தன் அறைக்கு சென்றான். அருந்ததி வைராவை கீழே இறக்கிவிட சுதாகரின் அம்மா வைராவை தூக்கி கொண்டார். இந்த அம்மா இங்க பாருங்க, இந்த பாட்டி என்ன தூக்குறாங்க, எனக்கு பிடிக்கல, அவங்களை என்ன கீழே இறக்கிவிட சொல்லுங்க என்றாள் வைரா. அதை கேட்டதும் அத்தையின் முகம் வாடி போனது. ஏய் வைரா, இப்படிதான் பேசுறதா? அவங்க பாசமா உன்னை தூக்கி வச்சிருக்காங்க, அதுக்கு போய் இப்படி கத்துறியே என்று கேட்டாள் அருந்ததி. ஆமா, எனக்கு இந்த பாட்டி தூக்கி வச்சிருக்கிறது கொஞ்சமும் பிடிக்கல என்றாள் வைரா. வேறு வழியின்றி வைராவை கீழே இறக்கிவிட்டார் அத்தை. அப்பா என்று அழைத்தபடி
அறைக்குள் ஓடினாள் வைரா. அருந்ததி சமையல் அறைக்குள் வந்தாள். அவள் பின்னாலேயே கல்யாணியும் சமையல் அறைக்கு வந்தாள். அருந்ததி, ராத்திரி பாப்பா ரொம்ப அழுதாளா என்று கேட்டாள். ஆமாங்க, ரொம்ப அழுதா. ஆனா நீங்க எந்திரிக்கவே இல்லையே என்றாள் அருந்ததி. வேணும்னே எந்திரிக்காம இல்ல அருந்ததி, நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டேனா, அதனாலதான் எந்திரிக்க முடியல என்று கல்யாணி கூற, டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன டேப்லெட் என்று கேட்டாள் கல்யாணி. எனக்கு டிப்ரெஷன் இருக்கு. சில சமயங்களில் டிப்ரெஷன் தாங்க முடியாம கூச்சல் கூட போடுவேன். என்னால என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால நான் தொடர்ந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். டேப்லெட் எடுத்துக்கிட்டா இடிய விழுந்தா கூட எனக்கு ஞாபகம் வராது என்றாள். ஏன் அப்படி என்றாள் அருந்ததி. உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை பத்தி எதுவும் தெரியாதுல்ல என்றவள். நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எனக்கு எங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரியே ஒரு பெரிய இடத்துல கல்யாணமும் முடிவாகி இருந்தது. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடிதான் என் கூட படிச்ச 2 டிராஸ்கல்ங்க சேர்ந்து என்ன என்று கூறியவள் அப்படியே பேச்சை நிறுத்தி கொண்டாள். அவள் கண்களின் ஓரம் கண்ணீரை கண்டாள் அருந்ததி. அதோட கல்யாணம் நின்று போச்சு. நான் ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். அப்படியே கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு அப்பப்பா 1 மாசம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் வீட்டுக்கு திரும்பிட்டோம். அப்பதான் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த சுதாகர் ஒரு வேலை விஷயமா எங்க ஆபீஸுக்கு வந்திருந்தாரு. எனக்கும் அப்பாவுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயத்த சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு அப்பா கேட்டாரு. எனக்கு சம்மதம் தான், நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நானும் மனைவி பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனைவிக்கு பல பேர் கூட தொடர்பு இருக்கு. அதனால நான் அவளை விவாகரத்து பண்ண போறேன். நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டேன். இன்னும் 1-2 மாசத்துல விவாகரத்து ஆயிடும். அதுக்கப்புறமா நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சுதாகர் சொன்னாரு. அது எங்களுக்கு தப்பா தெரியல. நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு அவங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா தான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவரும் இவருடைய அம்மாவும் சேர்ந்து அவருடைய முதல் மனைவிக்கு பண்ண துரோகத்தை, கொடுமையை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா. அது வரைக்கும் இவர் மேலேயும் இவங்க அம்மா மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. அந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் மேல இருந்த மரியாதையும் போச்சு. இவங்களை பார்த்தாலே அப்படி ஒரு வெறுப்பு. ஆனாலும் வாழ்க்கையாச்சே, என்ன பண்றது, சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயம். என்னுடைய மாமியார் இருக்காங்களே, அவங்கள உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைக்காட்டி அவ்வளவுதான், நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிடுவாங்க. படுக்கில்லாடி. அதனாலதான் ஒரு கோட்டை கிழிச்சு அதுக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சிருக்கேன். நான் கொடுக்குற டார்ச்சரை எல்லாம் தாங்கிட்டு இவங்க 2 பேரும் ஏன் என்ன சகிச்சுக்கிறாங்கன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? கண்டிப்பா சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எங்க அப்பா கிட்ட இருந்து எக்கச்சக்கமா சுதாகர் காசு வாங்கியிருக்காரு. வீடு கட்ட, அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட், அப்பா ட்ரீட்மெண்ட், அப்பாவோட கருமாதி, அப்படி இப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்குமே எங்க அப்பா பக்காவா எவிடன்ஸ வச்சிருக்காரு. இவர் காசு வாங்கினதுக்கான எல்லா எவிடன்ஸும் அப்பா கிட்ட இருக்கு. விவாகரத்துன்னு வந்துட்டா அந்த காசை எல்லாம் எண்ணி எண்ணி வைக்க வேண்டாமா? அவர் இந்த காலம் ஃபுல்லா சம்பாதிச்சா கூட அந்த காசை அவரால் திருப்பி கொடுக்க முடியாது. அதனாலதான் வேற வழி இல்லாம என்ன சகிச்சுக்கிறாங்க என்று கல்யாணி கூற அருந்ததி பதில் எதுவும் கூறவில்லை. தர்மா சிறிது நேரத்தில் தயாராகி வர அனைவரும் ஒன்றாக டிஃபனை முடித்தனர். தர்மா சுதாகரின் அருகில் வந்தான். சுதாகர், நான் உடனே போயிட்டு திரும்பி வந்துடுறேங்க. கார் ரெடி ஆனதும் காரை வீட்லயே கொண்டு வந்து கொடுப்பாங்க. கார் வந்ததும் நீங்க கிளம்பிடாதீங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா கிளம்பினா போதும் என்றான். சரிங்க தர்மா என்றான் சுதாகர். அருந்ததி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்றவன் அவளுக்கு கை அசைத்து விட்டு வைராவுக்கும் கை அசைத்து விட்டு
தன் காரின் அருகில் வந்தான். வைரா ஓடி வந்து அப்பா என்று அழைத்தபடி அவனை காலோடு கட்டி அணைக்க, வைராவை அப்படியே தூக்கி அணைத்து வைராவின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான் தர்மா. குழந்தையும் அவன் இரு கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டது. டாட்டாப்பா என்று கூறியது குழந்தை. தர்மா குழந்தையை மெல்ல இறக்கிவிட்டான். தன் குழந்தை தன் முன்னால் மற்றொருவனை அப்பா என்று உரிமையோடும் பாசத்தோடும் அழைப்பதை கண்டு சுதாகரின் மனதின் ஒரு மூலையில் ஒரு வலி. இந்த குழந்தையையும் தங்கம் போன்ற அருந்ததியையும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த நிமிடத்தை அவன் சபித்தான். தர்மா தன் காரில் ஏறி சென்றதும் அனைவரும் வீட்டினுள் வந்தனர். அருந்ததி கல்யாணியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சுதாகர் வைராவை தன் பக்கம் இழுக்கவும் தூக்கவும் முயன்று தோல்வியை தழுவுவதை அருந்ததி ஓரக்கண்ணால் கண்டு ரசித்தாள். ஏதோ ஒரு இனம் புரியாத ஆனந்தம் அவள் மனதில். இனிமையான பழிவாங்கலாக அவளுக்கு அந்த காட்சி தோன்றியது. அவன் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த குழந்தை இன்று அவனை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறது. என்ன ஒரு அருமையான காட்சி! கடவுளின் நாடகத்தில்தான் இது போன்ற இவ்வளவு சுவாரஸ்யமான காட்சிகள் என்று எண்ணி வியந்தாள் அருந்ததி. ஒரு 2 மணி நேரத்தில் தர்மா வீடு திரும்பினான். அவன் வந்து வாசலில் ஏறவும் ஒர்க் ஷாப்பில் இருந்து சுதாகரின் காரை கொண்டு வந்து நிறுத்தவும் சரியாக இருந்தது. காருக்கான காசை கொடுத்து அனுப்பினான் தர்மா. இல்ல தர்மா, அந்த காசை நான் கொடுத்துடுறேன் என்றான் சுதாகர். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் என்று தர்மா கூற, அப்ப சரி தர்மா, நாங்க கிளம்புறோம் என்றான் சுதாகர். இல்ல, மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்று தர்மா கூற அவனது பாசத்திற்கு கட்டுப்பட்டு அமைதியானான் தர்மா. மதிய உணவை முடித்துக் கொண்டு மாலை காஃபியையும் முடித்துக் கொண்டுதான் தர்மாவின் குடும்பம் புறப்பட்டது. கல்யாணியும் சுதாகரின் அம்மாவும் சுதாகரின் குழந்தைக்கு உடை மாற்றி கொடுக்கும் பரபரப்பில் இருக்க தர்மாவுக்கு ஏதோ ஒரு அழைப்பு வர அவன் செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். சுதாகர் வைராவோடு நின்று கொண்டிருந்த அருந்ததியின் அருகில் வந்தான். வைரா குட்டி, ஒரு தடவை அப்பா கிட்ட வாங்க என்றான். அதை கேட்டதும் அருந்ததி அதிர்ச்சியோடு சுதாகரை பார்த்தாள். அப்பாவா? என்னுடைய அப்பா வெளியே நிற்கிறாரு என்றாள் வைரா. ஓகே, சாரி, என்கிட்ட ஒரே ஒரு தடவை வாங்க என்றான் சுதாகர். இல்ல, நான் வரமாட்டேன் என்றாள் வைரா. அருந்ததி மௌனமாக நிற்க அவள் கரத்தை மெல்ல பற்றினான் சுதாகர். அருந்ததி நடுங்கி போனாள். அவன் கையில் இருந்து தன் கையை விடுவிக்க அவள் மெல்ல தன் கையை இழுக்க அவள் கரத்தை இறுக்கமாக பற்றினான் சுதாகர். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் அருந்ததியின் கையில் விழுந்து சிதறியது. சாரி அருந்ததி, ரியலி சாரி, நான் பண்ண எல்லா தப்புக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சுதாகர் கூற தன் கையை மிகவும் சிரமப்பட்டு அவனிடமிருந்து விடுவித்தாள் அருந்ததி. அப்போது தர்மா வீட்டினுள் வந்தான். சுதாகர் மெல்ல அவர்களின் அருகில் இருந்து விலகி சென்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் விடை பெற்று கிளம்ப தயாராயினர். தர்மா அருந்ததியை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி வாசலில் வந்து நின்று காரில் ஏறி புறப்பட தயாராகும் அவர்களுக்கு கையசைத்து விடை கொடுத்தான். அருந்ததியின் கரத்தில் வைரா இருந்தாள். வைராவையும் அருந்ததியையும் ஏக்கத்தோடு பார்த்தபடியே சுதாகரும் அவன் அம்மாவும் காரில் அமர்ந்திருக்க கார் மெல்ல கிளம்பியது. கார் வீட்டு வாசலை அடையவும் அஞ்சனாவின் ஸ்கூல் பஸ் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அஞ்சனா பஸ்ஸில் இருந்து துள்ளி குதித்து ஓடி வந்து தர்மாவின் கையில் தாவி ஏறிக்கொள்ள தர்மா அஞ்சனாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அருந்ததியையும் தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே அவன் வீட்டினுள் ஏறி செல்வதை பார்த்தபடியே சுதாகர் காரை முன்னோக்கி செலுத்தினான். தர்மா அருந்ததியின் வாழ்க்கை இனிதே தொடர்ந்து பயணிக்க துவங்கியது. கண்ணாடி நெஞ்சில் கல்வீசி சென்றால் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.